ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக். ஸ்டார்ட் அப்ல ரெண்டு விதமான ஒரு விஷயம் இருக்கு. ஒண்ணு, உங்களுக்கு ஐடியா மட்டும் இருந்தா போதும். வறுமையில இருக்கு சார், நான் எப்படி சார் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்றதே இல்லை. ஐடியா மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். எக்ஸாம்பிள் அந்த ஐடியா எப்படி இருக்கணும்னா, இருக்கிற ஒரு ஐடியாவோட சின்ன மாடிஃபை பண்ணாலும் அது புது ஐடியா இருக்கும், இல்லைன்னா புதுசாவே கிரியேட் பண்ணதா இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு பர்ஸ் இருக்கு. நார்மலா பார்த்தா அது பர்ஸ். அதுலேயே ஒரு டிஜிட்டல் லாக்கர் செட் பண்றீங்க, பாஸ்வேர்ட் போடுற மாதிரி, இல்ல ஒரு திங்ஸை சேவ் பண்ணி வைக்கிறோம், அது ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அது ரிலேட் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டெக்னாலஜிக்கல ஒரு சொல்யூஷன் பண்றோம்னா அது ஒரு டெக்னிக்கல் கிரியேஷன் ஆயிருக்கும். நார்மலா ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்கீங்க, அந்த டிஃபன் பாக்ஸை ஜஸ்ட் ஒரு பவர் கேபிள் மூலமா ஹாட் பாக்ஸை கன்வெர்ட் பண்ணிடலாம். அதுதான் கிரியேட்டிவிட்டி. அந்த ஐடியா உங்களால திங்க் பண்ண முடியும்னா கண்டிப்பா உங்களால சொசைட்டிக்கு நிறைய திங்ஸ் புதுசா வந்துடும். அந்த மாதிரி தான் நம்ம உருவாக்கணும். அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறதுல இப்போ வந்து பிசின்னு ஒன்று இருக்கு, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிறுவனம் அவனோட ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. இன்னொன்னு ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. இது ஒரு தனிப்பட்ட நபர் உன்னோட ஐடியாவோட இம்ப்ரெஸ் ஆகி அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. சரியா? ஸோ எதுவுமே ப்ராஃபிட் தான். உங்களோட ஐடியா வந்து வேல்யூபிள் அப்படின்னா உங்களோட பக்கபலமா சொசைட்டியே இருக்கு. அதான் ஃபேக்ட். அது போக கவர்மெண்ட் பிளான்ஸ் நிறைய பிளான்ஸ் இருக்கு. யூஏஇஜிபி அன்எம்ப்ளாய்மெண்ட் பிளான் ஒன்று இருக்கு. 1 லட்ச ரூபா கடன் கொடுக்குறாருன்னா 25,000 ரூபாய் கட்டலாம். 75,000 மட்டும் வச்சு இன்வெஸ்ட் பண்ண சின்ன ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணலாம். பிஎம்